Welcome to Liwin CA Funsta channel. இன்னைக்கு April 16 ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription you can use the code in the description because on the 899 க்கு வந்து எல்லா கோர்ஸ்மே இருக்கும். எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு வீடியோவுமே வந்து 21st அன்னைக்கு சார் ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதையுமே வந்து டேக் அ லுக் அட் இட். So which of the following statement is true regarding the Saurabh Chaudhary's performance at ISSF World Cup 2025? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பட் இப்போ ஸ்பெசிஃபிக்காக சௌரப் சௌத்ரியோட மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்ட் கப்பை ஒரு தடவை திரும்பியும் யூ கேன் ரீகால் இட். ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா ஹீ ஒன் பிரான்ஸ் மெடல் ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் 2 year பேக். பிரேக்குக்கு அப்புறம் வந்துட்டு ஹீ ஒன் பிரான்ஸ் மெடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ இஸ் த ஒன். ஆக்சுவலாக நேற்று நியூஸ்லேயுமே வந்து இவரோட பிக்சர் தான் இருந்திருக்கும். 10 meter ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்டில் ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்ட் கப்பில் ஹீ ஒன் அ பிரான்ஸ் மெடல். ஸோ இது வந்து நான் நேற்றே சொன்ன மாதிரி திரும்ப ஒரு தடவை நம்ம வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் எங்கெங்கே நடக்குது அப்படின்றத வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். ப்ரூனா ஏரிஸில் ஃபர்ஸ்ட் அதாவது ஹோஸ்ட் பிளேசஸ் ஃபர்ஸ்ட்டு, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அந்த மாதிரிலாம் இருக்கும். லீமா அப்படின்ற இடத்துல செகண்ட், தென் நிக்கோசியா அப்படின்றது, அப்புறம் முனிச், தென் லொனாட்டோ, நிங்போ அப்படின்னு சைனா இடத்துல, டோஹா கத்தரில். இது எல்லாமே வந்து 1st Aprilலேருந்து 10th December வரையும் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு மந்த்துமே வந்து ரைஃபிள், பிஸ்டல், ஷார்ட் கன் 3 கேட்டகரியிலையுமே வந்து ஒரு இடத்துலையுமே தே வில் ஹாவ் அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஈவெண்ட் வந்து நடக்கும். அதில் ஒரு ஈவெண்ட்லேயும் வின்னர்ஸ் யார் அப்படின்றத வந்து அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரைஃபிளில் நம்ம நேற்றே பார்த்தோம், ருத்ரேஷ் பட்டேல் வந்து கோல்டு அடிச்சிருக்காரு ப்ரூனா ஏரிஸில். அண்ட் லீமாவில் அர்ஜுன் பாபுட்டா அப்படின்றவர் வந்து சில்வர் மெடல் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் நீங்கள் விக்கிபீடியாவில் போனீங்கனாலே இட் வில் பி தேர். ஸோ ஹாவ் அ லுக் அட் இட். நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தபோது ஏசிஐ அப்படின்றவங்களோட அனாலிசிஸ் ரிப்போர்ட் பார்த்தோம். ஸோ இதுவுமே அப்படி தான். ஏர்போர்ட் கவுன்சில் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அவங்க தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பேஸ்ட் ஆன் பிஸி, அதனுடைய எவ்வளோ பேசஞ்சர்ஸை ஹோல்ட் பண்ணி பிஸியாக இருக்காங்க, ஸோ டோட்டல் பேசஞ்சர்ஸ் எவ்வளோ பேருக்கு அந்த ஏர்போர்ட் வந்து அந்த சர்வீஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஹேட்ஸ்ஃபோர்ட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. பட் அது இங்கே இல்லை. 9th பொசிஷன் யாருன்னு கேட்டிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம தான். நியூ டெல்லி தான் 9th பொசிஷனில் இருக்குது. ஸோ குளோபல் லெவலில் ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் 10 பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்ட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2021 ஆஃப்டர் 2019 கோவிட் பேண்டமிக் அப்புறம் 2021 அட்லாண்டா அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த இயர்லலாம் வந்து லண்டன் தான் வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஏர்போர்ட் சிஸ்டம் பை பேசஞ்சர்ஸ் கவுண்ட்டுன்னு சொல்லி இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி 2024லலாம் யூஎஸ் தான் மோஸ்ட் ஏர்போர்ட்ஸை வந்து யூஎஸில் உள்ள மோஸ்ட் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த டாப் 50 லிஸ்ட்டில் மோர் ஆர் லெஸ் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு அப்புறம் சைனா இருக்கும். கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போது இது இந்தியா, ஸ்பெயின் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 பொசிஷன்ஸ். அண்ட் ரீஜன் வைஸ் பார்க்கும்போது நார்த் அமெரிக்காவில் தான் 17 ஏர்போர்ட்ஸ் அந்த டாப் 50க்குள்ளே மோஸ்ட்லி இருப்பாங்க. அண்ட் ஈஸ்ட் ஏஷியாவில் செகண்டு, அதுக்கப்புறம் யூரோப் 3rd, சவுத் ஏஷியா 4th, வெஸ்ட் ஏஷியா 5th, அண்ட் சவுத் ஏஷியா, சதர்ன் ஏஷியா அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த இதில் வந்து பிஸியஸ்ட் ஏர்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ்ஃபீல்ட், ஜாக்சன், அட்லாண்டா இன்டர்நேஷ்னல். ஆக்சுவலாக இதுதான் அட்லாண்டா அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னது. ஸோ 2021லேருந்து இவங்க தான் அந்த டாப் பொசிஷனில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ யூஎஸ் சேர்ந்த இது. அண்ட் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 2023 கம்பேர் பண்ணும்போது 3.3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அட்லாண்டா ஜார்ஜியாவில் உள்ள யூஎஸ்ஏல உள்ள ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸில் இருக்க ஒரு ஏர்போர்ட் தான் ஹார்ட்ஸ்ஃபீல்ட் ஜாக்சன் அட்லாண்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். செகண்ட் பொசிஷன் வந்து துபாய் தான். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அண்ட் 3rd வந்து டல்லாஸ் ஃபோர்ட். 4th வந்து ஹனீடா விச் இஸ் டோக்கியோவில் இருக்குது, ஜப்பானில். தென் 5th இஸ் லண்டனில் உள்ள ஹீத்ரோ, அதுதான் வந்து 5th ஒன். அண்ட் 6th வந்து டேனிவர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி கொலராடோவில் ஒன்று இருக்குது. 7th வந்து அதே அமெரிக்காவில் இல்லினியாஸ் அப்படின்னு சிகாகோவில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட், ஓஹேர் அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அதுக்கப்புறம் இஸ்தான்புல் ஏர்போர்ட்,
இஸ்தான்புல் டர்க்கியில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட தான் 9th பொசிஷனில் இருக்குது. 10th பொசிஷனில் இது சைனாவில் உள்ள ஷாங்காய் புடாக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இதுதான் டாப் 10 busiest airports in 2025. Next வந்து which of the following regulatory action was taken by SEBI against Gensol Engineering Limited? ஸோ இந்த நியூஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் நாட் ஆல்சோ ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி கொடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டஸ் லுக் அட் த செபியோட ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜென்சால் இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படின்றவங்களையும் அன்மோல் சிங் ஜக்கி, புனீத் சிங் ஜக்கி இவங்க 3 பேரையுக்கும் ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. என்னென்னா, ஜென்சால் இன்ஜினியரிங் கம்பெனி இட் இஸ் எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இவங்க வந்து சோலார் கன்சல்டிங் சர்வீசஸ், இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ், லீசிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த கம்பெனி ஜென்சால் இன்ஜினியரிங் லிமிடெட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 2019 அக்டோபர் 15 இந்த ஜென்சால் அப்படின்ற கம்பெனி வந்து பிஎஸ்சியோட எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் ஆகுறாங்க. ஸோ லிஸ்ட் ஆகுறதுனா என்ன அர்த்தம்? பப்ளிக்கில் அவங்களோட ஐபிஓ போடுறாங்க. ஸோ ஐபிஓ போட்டதுக்கப்புறம் பப்ளிக்ஸ் வில் நம்ம எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் வில் பை த ஸ்டாக்ஸ் ஃப்ரம் தட் கம்பெனி. ஸோ எப்போ அந்த கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு? அக்டோபர் 15, 2019. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பிஎஸ்சியோட எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் தான் லிஸ்ட் ஆகிருந்தாலும் மெயின் போர்டில் லிஸ்ட் ஆகணும் இல்லையா, பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில், அதில் வந்து 2023 தான் லிஸ்ட் ஆகிருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து நல்லா தான் க்ரோ ஆகிட்டு இருந்திருக்கு. ஃப்ரம் 2017 பார்க்கும்போது இந்த கம்பெனியோட புக்ஸே 61 crore தான் இருந்திருக்கு. பட் அது இப்போது 2024 ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது 1152 crore வந்து அந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு மேசிவ் க்ரோத்தெல்லாம் இருந்திருக்கு. ஓகே, என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, அவங்களோட ஜென்சால் இன்ஜினியரிங் லிமிடெட்னு இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட ஃபண்ட்ஸை வந்து டைவர்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஷேர் ப்ரைஸஸையுமே வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜூன் 2024 செபி கிட்ட ஒரு நோட்டீஸ் வருது, கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேர் ரேட்டிங் இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்து மார்ச் 2025 மார்ச் 4, 2025 வந்து இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் லிமிட்டெடுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ரேட்டிங் இருக்கு இல்லையா, யூஸ்வலாக நம்ம பார்த்துப்போம் A+, AA, AAA அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு தடவை ஃபிட்ச் ரேட்டிங் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். D அப்படின்னா டிஃபால்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த கம்பெனி டிஃபால்ட் ஆக போகுது, சரியான ஃபண்ட்ஸ் மெயின்டைன் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோமா. ஸோ அப்போ அந்த மார்ச் டைமில் என்ன பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் கம்பெனியோட புக்ஸ் எல்லாத்தையும், அதாவது அவங்களோட அக்கௌண்டிங் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அந்த ரேட்டிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது பார்க்கும்போது அந்த 2 ரேட்டிங் ஏஜென்ட்ஸுமே வந்து D அப்படின்னு டிஃபால்ட் அப்படின்ற ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு இன் ரிட்டர்ன் வந்து ப்ரொமோட்டர் இருக்கா இல்லையா, அவங்களில் ஒரு பர்சன் வந்து இல்லை இந்த மாதிரி எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து இன்னும் வரல, ஸோ அந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னா the problem will be solved. ஸோ இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் he gave a statement. ஸோ அதுக்கப்புறம் செபி என்ன சொன்னாங்க, சரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் CRA அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் கிட்ட வாங்குறாங்க, ஏன் டவுன்கிரேட் பண்ணிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செபி கிட்ட இருந்து வாங்கிட்டு அண்ட் ஜென்சாலுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ்லேருந்து, அவங்கக்கிட்ட ஏன் டவுன்கிரேட் பண்ணிங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் வாங்குறாங்க. ஸோ அவங்களுமே வந்து சப்மிட் பண்ணுறாங்க நியூஸ் ரிப்போர்ட்ஸ் இது ரிலேட்டடாக. அண்ட் இந்த ஜென்சால் அப்படின்ற கம்பெனி வந்து தே டூ இன்வால்வ் இன் எல்லா சர்வீசஸ், ப்ரொக்யூர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லையும் இன்வால்வ் ஆவாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணுற ஆர் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து லீஸுக்கும் விடுவாங்க. யாருக்கு லீஸுக்கு விடுவாங்க அப்படின்னா, ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ப்ளூ ஸ்மார்ட்னு அவங்களே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ டெல்லி மாதிரியான பிளேசஸில் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது. மோஸ்ட்லி ஆட்டோஸுமே வந்து நீங்கள் சிஎன்ஜி மாதிரியான ஆட்டோஸ் தான் நீங்கள் அதிகமாக அங்கே பார்க்க முடியும். ஸோ அங்கே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜென்சால் கிட்ட எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இருக்குன்னு சொல்லி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளை அவங்களே இன்னொரு கம்பெனியும் வச்சுருக்காங்க, அந்த அன்மால் சிங் அண்ட் அனதர் 1 person இருக்கார் இல்லையா. ஸோ 2 ஜக்கீஸுமே வந்து இந்த ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டி ப்ரைவேட் லிமிட்டட்ன்றதுலையும் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களோட ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு லீஸ்க்கு விட்டு தான் தே ஆர் அதுலேருந்தும் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து இந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறாங்க. பிகாஸ் ப்ளூ ஸ்மார்ட் வந்து சரியாக அவங்களுக்கு ஜென்சாலுக்கு பே பண்ணலை,
ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் அந்த ரேட்டிங் கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் சப்மிட் பண்ணதுக்கு ஜென்சால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாங்களோ அதுக்கு வந்து இந்த நீங்கள் வச்சுருக்கீங்களா கடன், அதெல்லாம் நீங்கள் எப்படி அடைக்க போகிறீங்க, ஏதாவது இன்னும் பைப்லைனில் இருக்கா, ஃபண்டு வர வேண்டியது எங்கேயும் ஹோல்ட் ஆகியிருக்கா, இஃப் ஹோல்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா எப்போ வரும், எப்படி வரும், உங்களுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா, அந்த மாதிரிலாம் நிறையா கொஸ்டின் கேட்டுட்டு தான் அந்த ரேட்டிங்கே கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்க செபிக்கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ டிஃபால்ட் பை ப்ளூ ஸ்மார்ட், அந்த ப்ளூ ஸ்மார்ட்ன்ற கம்பெனிக்கு இவங்க லீஸுக்கு விட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் ஒழுங்காக பே பண்ணல அண்ட் ஹேட் நோ இம்பேக்ட் ஆன் த கம்பெனின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சிஆர்ஏ ஃபர்தர் சப்மிட்டட் தேட் இந்த மாதிரியான டேர்ம் லோன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுறாங்க. ஜென்சால் ப்ரொவைடட் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆல் லெண்டர்ஸ் எக்ஸப்ட் தோஸ் ஆஃப் IREDA DA அண்ட் பவர் ஃபினான்ஸ். ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஜென்சால்ன்ற கம்பெனி வந்து IREDA அப்படின்னு ஒரு இருக்குது இல்லையா, ஸோ இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், இவங்க 2 பேர்கிட்ட இருந்து லோன் வாங்குகிறாங்க. அந்த லோன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த 2 கம்பெனி ஒரு நம்ம பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் தான் அது. ஸோ அவங்க 2 பேர்கிட்ட இருந்து வாங்கின டேர்ம் லோன் ஸ்டேட்மெண்ட்ஸ் தவிர மித்த எல்லாமே கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்க்கு போயிருந்திருக்கு. அப்போது இவங்கக்கிட்ட இருந்து வாங்கின அந்த அமௌண்ட் என்ன ஆச்சு அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அதுதான் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அதில் சில அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணி அவங்களோட ஷேர் கான் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஸ்டாக் புரோக்கர்ஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஷேர் கான் கிட்ட கொடுத்து ஜென்சாலோட ஷேரையே வாங்குறதுக்கு அமௌண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் சில அமௌண்ட் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஸ்பா, அந்த 2 ஜக்கீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து ஸ்பா யூஸ் பண்ணுறது, டூருக்கு போகிறது, அவங்களோட ஃப்ளைட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது, அவங்களோட லக்ஸரி ஹோட்டல் புக் பண்ணுறது, அண்ட் ஒரு DFL அப்படின்னு சொல்லிட்டு சம் லக்ஸரி ஹவுஸ் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, இப்போ காசா கிராண்டே அப்படிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அங்கே ஏதோ இருக்குது போல். ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து காசு போயிருந்திருக்கு. அதன் மூலயமா ஒரு லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்டுமே வாங்கியிருந்திருக்காங்க மும்பையோ கோவாலையோ சம்வேர். ஸோ இந்த மாதிரிலாம் அந்த அமௌண்ட் IREDA அண்ட் PFC கிட்டேருந்து வாங்கினது. ஸோ இதுலேருந்து ஒன் ஆஃப் த மேஜர் திங் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, கவர்மெண்ட்டோட பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இருக்கிற அவங்க கொடுக்குற லோன்ஸை ஒழுங்காக ட்ராக் பண்ணுறது இல்லையோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்குமே வந்திருந்திருக்கு இந்த ப்ராப்ளம்னால. அண்ட் ஜென்சால் வந்து அந்த கண்டக்ட் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து IREDA அண்ட் PFC ரெண்டுக்குமே வந்து அவங்களோட டெப்ட் சர்வீசிங் எப்படி இருக்குன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போது IREDA கம்பெனிக்கிட்டேருந்து 977.75 crore வந்து வாங்கினாங்க. யார்? ஜென்சால் அண்ட் PFSC இவங்க 2 பேர்கிட்ட இருந்தோம். அதில் 663.89 crores தான் 6400 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கியிருந்திருக்காங்க. அப்போ அந்த மிச்ச அமௌண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆஸ் பர் த சப்மிஷன் மேட் பை ஜென்சால், EVs were procured by the company அண்ட் அதை வந்து ப்ளூ ஸ்மார்ட்டுக்கு லீஸ்க்கு விட்டுருந்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி இவ்வளோ க்ரோரு இவங்க 2 பேர்கிட்டேருந்து வாங்கிட்டு இவ்வளோக்கு தான் இது 6400 EVs வாங்கியிருக்காங்க. மிச்ச அமௌண்ட் என்ன? இப்போது IREDA கம்பெனிக்கிட்டேருந்து 977.75 crore வந்து வாங்கினாங்க. யார்? ஜென்சால் அண்ட் PFSC இவங்க 2 பேர்கிட்ட இருந்தோம். அதில் 663.89 crores தான் 6400 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வாங்கியிருந்திருக்காங்க. அப்போ அந்த மிச்ச அமௌண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. ஆஸ் பர் த சப்மிஷன் மேட் பை ஜென்சால், EVs were procured by the company அண்ட் அதை வந்து ப்ளூ ஸ்மார்ட்டுக்கு லீஸ்க்கு விட்டுருந்துருக்காங்க. இதில் ஆல்ரெடி இவ்வளோ க்ரோரு இவங்க 2 பேர்கிட்டேருந்து வாங்கிட்டு இவ்வளோக்கு தான் இது 6400 EVs வாங்கியிருக்காங்க. மிச்ச அமௌண்ட் எங்கே அப்படின்னு அந்த கொஸ்டினும் வந்திருந்திருக்கு. ஸோ அதுக்கு February 14 அப்போது இதை வந்து ஒன்லி இந்த இதில் இருக்கு இல்லையா 6400, அதுலேயே 4000 தான் ப்ரொக்யூர் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது சைன் பண்ணது 6400 வாங்கினோம் அப்படின்ற புக்ஸ்லலாம் காட்டிட்டு மொத்தமாக ஒரிஜினலாக வாங்கியிருந்ததே எவ்வளோ, ப்ரொக்யூர் பண்ணதே எவ்வளோ, 4704 EVs தான். எவ்வளோ? 6400 EVs அவங்க வாங்கியிருந்துருக்கணும். ஸோ மிச்சத்தை காணும். ஸோ அதெல்லாம் என்ன பாச்சு அப்படின்னா, இது வந்து கோ ஆட்டோ ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து தான் நாங்கள் வந்து EVஸை அவங்க தான் எங்களுக்கு சப்ளையர்
இவிஸ்க்கு ஜென்சாலுக்கு சப்ளையராக இருந்திருக்காங்க. அண்ட் அந்த கம்பெனி தான் வந்து கோ ஆட்டோ தான் என்ன சொல்லியிருந்திருக்காங்க, இல்லை என்கிட்டேருந்து வெறும் 4704 இவிஸ் தான் வாங்கியிருந்தாங்க, அதுக்கான அமௌண்ட் இவ்வளோதான்னு வேறு சொல்லிட்டாங்க. IREDA அண்ட் PFC இவங்க ஓகே, நான் இது 2 பேரும் சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 PSUஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது மட்டும் சொல்கிறேன். ஸோ 2ஐயும் சேர்த்து PSUஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 2 PSUஸ் கிட்ட என்ன மாதிரியான கான்ட்ராக்ட் போட்டு லோன் இந்த அமௌண்ட் லோன் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னா 20% ஆஃப் த மார்ஜின் அடிஷ்னல் ஈக்விட்டி மார்ஜின் கான்ட்ரிபியூஷன் வந்து ஜென்சாலே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் இவ்வளோ ரூபாய்க்கு நான் 6400 EVs வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கான். விச் மீன்ஸ் 262.13 crore வந்து ஜென்சால் போடணும். மொத்தமாக இந்த அமௌண்ட் வந்து இவங்கக்கிட்டேருந்து வாங்கின லோன்லேருந்து சம் அமௌண்ட் வில் பி தேர். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 829.86 crore 6400 EVs வந்து நான் வாங்குவேன்றது தான் கான்ட்ராக்ட். ஆனால் அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை. ஸோ இது வந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இந்த அன்மோல் சிங் ஜக்கி அண்ட் புனீத் சிங் ஜக்கி 2 ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் ஜென்சால் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருக்கு இந்த எக்ஸஸ் அமௌண்ட் டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா பர்சனல் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ளூடிங் த பர்ச்சேஸ் ஆஃப் ஹையர் எண்ட் ரியல் எஸ்டேட். ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்திருக்காங்க. அண்ட் ப்ரைவேட் ப்ரொமோட்டர் என்டிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு ப்ரொமோட்டர்ஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்களோட அம்மாவுக்கெலாம் அனுப்பிச்சிருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துருந்துருக்கு. ஓகே, இவங்க வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் பண்ணியிருக்காங்கன்றதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றதை வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இப்போது IREDA அவங்கக்கிட்ட இருந்து ஜெல் ட்ரஸ்ட் அண்ட் ரிட்டென்ஷன் அக்கௌண்ட் IREDA லிமிடெட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 71.39 crore IREDA செப்டம்பர் 2022 இந்த ஜென்சாலுக்கு அமௌண்ட் வந்திருக்கு த்ரூ ஆக்சிஸ் பேங்க் மூலயமா. அதே நாள் 26 crore வந்து அனதர் இன்டர்னல் அக்கௌண்ட்க்கு இந்த பர்டிகுலர் 26 crore வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து ஃபர்தராக வேறு இடத்துக்கு போகிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது டீட்டெயிலாக நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டாம். அது கடைசியாக எங்கே போயிருக்குன்னா DFL லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து என்ன ஆக்சுவலாக இவங்க யார் அப்படின்னா த்ரூ தெம் அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்திருக்காங்க. பர்ச்சேஸ் ஆஃப் அன் அப்பார்ட்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் த கேமலியன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து லைக் இங்கெல்லாம் காசா கிராண்டே ஒரு இதுக்கும் பேர் வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி த கேமல்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க விச் ஹேஸ் நத்திங் டு டூ வித் ஜென்சாலோ இல்லை ப்ளூ ஸ்மார்ட்டுக்கோ சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அப்பார்ட்மெண்ட். ஸோ அவங்களோட கம்பெனி யூசேஜ்க்காக வாங்கலை, ப்ரொமோட்டர்ஸோட யூசேஜ்க்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்திருக்காங்க. கடைசியாக அந்த அமௌண்ட் இங்கேருந்து IREDA கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அக்கௌண்ட் எங்கெல்லாம் போச்சு, எவ்வளோ அமௌண்ட் போச்சுன்றதெல்லாம் இருக்கும். ஸோ கடைசியாக இவங்களுக்கு போய் அந்த அமௌண்ட் த கேமலியன்ஸில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னதுன்னா 5 crore வந்து DLFக்கு ஜஸ்மீர் கவுர் அப்படின்னா அவங்க இந்த 2 பேரோட அம்மா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க அம்மாவோட அக்கௌண்ட்டில் இருந்து இந்த கேமலியன்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் ஆகியிருந்திருக்கு. 5 crore வந்து கட்டியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதே DLFக்கு 42.94 crore அக்டோபர் மாதம் வந்து அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணதுக்காக ஜஸ்மீர் கவுர் அக்கௌண்ட்லேருந்தே போயிருந்திருக்கு. அண்ட் இந்த அலாட்மெண்ட் அன்னைக்கு ஜஸ்மீர் கவுர் பேரில் அந்த அப்பார்ட்மெண்ட் புக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து கேப்ரிட்ஜ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட பேர்லாம் வரும், அவங்கெல்லாம் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. ஸோ இந்த இதுதான். ஸோ ஜெல் ட்ரஸ்ட்லேருந்து கோ ஆட்டோ ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு இவ்வளோ 50 crore தான் போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் கேப் வெஞ்சர்ஸ் திஸ் இஸ் ஆல்சோ அண்ட் இந்த அன்மோல் சிங் அண்ட் புனீத் சிங்கரோட ஒரு ஒன் ஆஃப் த என்டிட்டி தான் இதுவும் LLPயோட இருக்குது. ஸோ அதுலேருந்தும் DLFக்கு காசு போயிருந்திருக்கு விச் இஸ் அந்த DLF தான் இவங்களுக்கு அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேமலியன்ஸ் ப்ராஜெக்டில் இவங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு உதவி இருந்திருக்காங்க. ஆல்சோ இந்த ஜென்சாலோட அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த 2 PSUs கிட்டேருந்து வாங்கின அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி இந்த DLFக்கு தான் போயிருந்திருக்கு. அண்ட் அந்த DLFலேருந்தே திரும்ப ஜஸ்மீர் கவுரோட ICICI பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அன்மோல் ஜக்கிக்கு போயிருந்திருக்கு, வெல்ரேன்னு ஒரு அவங்களோட ICICI பேங்க் அண்ட் மேட்ரிக்ஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபண்டை திரும்பவே வந்து அந்த DLFலேருந்தே திரும்ப போயிருந்திருக்கு, காசு திரும்ப போயிருந்திருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ
அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்களோட சொந்த யூஸுக்குமே வந்து அவங்க அந்த காசை ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ 2024 கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஸ்லோவாக இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெல் ட்ரஸ்ட் அண்ட் ரெட்டென்ஷன் அக்கௌண்ட் IREDA லிமிடெட் அதுலேருந்து வந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பாருங்கள் ஷேர்கான் லிமிட்டெடுக்கு 0.50 crore அதாவது 50 lakhs வந்து அனுப்பிச்சிருந்துருக்காங்க. எதுக்கு 2023 எதுக்குன்னா ஜென்சாலோட ஷேரில் தான் வாங்குறதுக்கு தான். ஸோ இந்த இருக்குது பாருங்கள், வெல்ரே வந்து 50 lakh வந்து ஸ்டாக் புரோக்கரான ஷேர்கான் லிமிட்டெடுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஷேர்கான் என்ன எவென்ச்சுவலி பண்ணியிருக்காங்கன்னா, திஸ் ஆஸ்பெக்ட் இஸ் அட்ரஸ்டு செப்பரேட்லி அப்படின்னு இருக்குது. பட் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஜென்சாலோட ஷேர்ஸைவே வந்து அவங்க வாங்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் ஷேர் மேனிப்புலேஷன். ஸோ இதுக்கு மேலே இதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க மண்டை வெடிச்சிடும். பட் இந்த மாதிரிலாம் எப்படி அவங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ டெக்னாலஜி இருக்குது. ஸோ யார் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் போகுது அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆல்சோ இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, அன்மோல் சிங் ஜக்கி அண்ட் புனீத் சிங் ஜக்கி, இவங்க 2 பேரோடு சேர்த்து ஜென்சால் ப்ரைவேட் லிமிடெட், இவங்க எல்லோரும் தான் ப்ரமோட்டர்ஸ் ஆஃப் ஜென்சால். ஸோ இந்த 2 பேரோட ஷேர் ஹோல்டிங் 75%லேருந்து 30% கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஜஸ்மீர் கவுர் அவங்களும் தான் வந்து மதர் ஆஃப் தீஸ் 2 brothers. ஸோ அவங்களுமே வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. பட் அவங்க டைரெக்டாக இன்வால்வ்டா இல்லை அவங்க பேரை வச்சு இவங்க 2 பேரும் இன்வால்வ்டான்னு தெரியல. ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ இதில் ஆக மொத்தம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்களா, நிறைய விஷயங்கள் லைக் அவங்களோட லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா ஜென்சால் மேலே அந்த நம்பிக்கை போச்சு. இன்வெஸ்டர்ஸ் நம்பி பணம் போட்டவங்கெல்லாம் இல்லை கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகி 90% ஆஃப் த ஷேர் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிடுச்சு இப்போது கரண்ட்டாக. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஸோ இது எதனால் அவங்க 2 பேர் மேலேயும் ஜென்சால் அந்த 2 ஜக்கீஸ் மேலேயும் என்ன ஆக்ஷன்ஸ் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, தே ஷுடன்ட் பார்ட்டிசிபேட் இன் எனி அதர் ஷேர் ஹோல்டிங்ஸ், ஷேர்ஸ் எதுவும் வாங்கவும் கூடாது விற்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் என்ன ரெகுலேட்டரி ஆக்ஷன் வந்து செபி எடுத்திருக்காங்க அகேன்ஸ்ட் ஜென்சால் இன்ஜினியரிங் லிமிடெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஜெல் அண்ட் இட்ஸ் ப்ரொமோட்டர் வேர் பார்டு ஃப்ரம் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஸோ ஜென்சாலுமே வந்து எந்த ஒரு ஷேர்ஸுமே வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது. ஸோ இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷனுக்காக செபி இந்த மூவ் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவனுங்க 2 பேரும் 75%லேருந்து 30% அவங்களோட ஷேரை கம்மி பண்ணிட்டானுங்க. மேபி இதெல்லாம் வெளியில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சோ என்னவோ. ஃபார் எக்ஸாம்பிள் மல்லையா அந்த நீரஜ் மோடி மாதிரி நம்மளும் இங்கேருந்து கிளம்பிடலான்னு நினச்சானுங்களோ என்னவோ. பட் யா, திஸ் இஸ் த திங். அண்ட் செபி வந்து ஃபாரன்சிக் ஆடிட்டுக்காக இப்போது போயிருக்காங்க. ஸோ அந்த ஃபாரன்சிக் ஆடிட்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஆடிட்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணி இந்த மொத்த ப்ராப்ளமையும் வந்து கேல்குலேட் பண்ணி இப்போ எவ்வளோ ரூபா வந்து மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ ஃபோர்ஜரி ஆயிருக்கு அப்படின்றத வந்து த அக்கௌண்டன்ட் ஹேஸ் டு டெல். ஸோ அதுக்கு வந்து 6 months டைம் கொடுத்துருக்காங்க ஃபார் தட் அக்கௌண்டன்ட். ஸோ அது யாருன்னெலாம் சொல்லலை, பிகாஸ் அது ப்ரைவசின்றதுனால. ஸோ இதுதான் ப்ராப்ளம், இதுதான் இங்கே நடந்திருக்கு, அவ்வளோதான். தென் WPI மார்ச் 2025 இது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனுடைய ஸ்டேட்மெண்ட் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் த இன்ஃப்ளேஷன் ரேட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் வாஸ் ஹையஸ்ட் அமாங் ஆல் குரூப்ஸ். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ பேஸ் இயர் ஃபார் WPI இஸ் 2011, 2012, 2022 to 2023 நினைக்கிறேன். புதுசாக அந்த பேஸ் இயர் மாற்ற போகிறது. ஸோ ஸ்டாட்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பேஸ் இயர் வந்து 2011 to 12 இருந்தாலும் 2022 to 2023 மாற்றுறதுக்கு ஒரு ஒர்க்கிங் குரூப் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய சேர்மன் யார், ப்ரொஃபஸர் ரமேஷ் சந்த் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோகோட ஒன் ஆஃப் த மெம்பர். அண்ட் ஆல்சோ அதில் மொத்தமாக வந்து 18 members அதில் இருக்காங்க. லைக் ஃப்ரம் செக்ரட்டரியேட்லேருந்து DPIITலேருந்து ஒரு மெம்பர் செக்ரட்டரி, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த 18 members கொண்ட ஒர்க்கிங் குரூப் இருக்காங்க. ஸோ தே ஆர் டிஸ்கஸிங் அபவுட் இந்த WPI CPI எல்லாத்துக்குமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க பேஸ் இயரை. பட் எஸ்பெஷலி WPIக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒர்க்கிங் குரூப்போட சேர்மன் யார், ப்ரொஃபஸர் ரமேஷ் சந்த். ஹீ இஸ் த மெம்பர் ஆஃப் நித்தி ஆயோக். ஸோ இந்த மார்ச் மாதத்தில் WPIயோட ரேட் எவ்வளோ, ஓவரால் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னா 2.05. ஆல் கமாடிட்டிஸோட இண்டெக்ஸ் வந்து
154.5. Primary articles வந்து 184.6. Fuel index and manufacturing products, WPI food index, highest inflation group யாருன்னா manufacturing தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ஏற்கனவே வாட் இஸ் WPI அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஸ்டாட்டிக்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இஃப் நாட் டேக் அ லுக் அட் இட். வந்து 3 டைப்ஸாக பிரிச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி ஆர்டிக்கல், செகண்ட் வந்து ஃபியூவல் அண்ட் பவர், தேர்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதனுடைய வெயிட்டேஜில் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தி, விச் இஸ் 64.23%. அதுக்கப்புறம் ஃபியூவல் அண்ட் ப்ரைமரி ஆர்டிகல்ஸ் தான் செகண்டு 22.62, அண்ட் ஃபியூவலுக்கு தான் வந்து தேர்டு 13.15% தான். இதில் தனியாக ஃபுட் இண்டெக்ஸ் மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க 24.38. இந்த ஃபுட் இண்டெக்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா ப்ரைமரி ஆர்டிகல்ஸ்லையுமே சிலது இருக்கும், மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ்லையுமே இருக்கும். ஏன் ப்ரைமரி ஆர்டிகல்ஸ் அப்படின்னா இந்த சீரியல்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ப்ரைமரி ஆர்டிகல்ஸில் வந்துடும். பிகாஸ் அதெல்லாம் வந்து டேரெக்டாக அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்னால நம்மளுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். லைக் சீரியல்ஸ், பேடி, வீட், பல்சஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதில் வந்துடும். பட் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸில் சில ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் வரும்னா இந்த பேக்கடு ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸில் தான் வரதுனால ஃபுட் இண்டெக்ஸ் மட்டும் தனியாக எடுப்பாங்க. ஸோ அதுக்கோட WPIயோட வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 24.38. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவுமே தான் இருக்கும் அந்த மொத்த ஓவரால் மந்த் ஆன் மந்த், இயர் ஆன் இயர் சேஞ்சில் வந்து அந்த கடைசி காலமில் யூஸ்வலாக அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சேஞ்சு, எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிக் பார்ட், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. தென் ஜிடிபி ரிவிஷன் பண்ணியிருக்காங்க மார்கன் ஸ்டான்லி ஃபார் இந்தியா ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 26, 6.1% சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஜிடிபி பார்க்கும்போது ரீசெண்டாக யாரெல்லாம் எவ்வளோ ஜிடிபி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்றது பார்த்துடணும். ஸோ ஃபிட்ச்சு, கிறிசிலு, ஆர்பிஐ, ஏர்னஸ்ட் அண்ட் யங் அப்படின்றவங்க, S&P எல்லாருமே 6.5 தான் மோஸ்ட்லி. இந்த OECD கண்ட்ரீஸ்லாம் வந்து 6.4. ஏடிபி வந்து ரொம்ப நம்மளை விட நம்ம மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ 6.7. ஐஎம்எஃப்மே 6.5 தான். ஸோ எக்கனாமிக் சர்வே மட்டும்தான் தோராயமாக வந்து 6.3 to 6.8% அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் அது வந்து ஸ்டார்டிங் த எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரி தான் கொடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த டேரிஃப் அப்படின்ற வேர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை எக்கனாமிக் சர்வேயில் ட்ரேட் அன்சர்டினிட்டி அப்படின்ற வேர்டால் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபெப்ரவரி மந்தில் வரும்போது நம்ம மேலே இவ்வளோ டேரிஃப் போடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இல்லாததுனால இது தோராயமாக தான் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வர ரேட்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மோர் ஆர் லெஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அண்ட் யூ மைட் நோ 21st ஏப்ரல் வந்து ஜேடி வேன்ஸ் இந்தியாவுக்கு வராரு. ஸோ அதுக்கப்புறம் வி ஷால் சி சம் ப்ராக்ரஸ் இருக்கும்னு நம்பலாம். மேபி நம்மளோட டேரிஃப்ஸ் வந்து கம்மி ஆகலாம். லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் மார்கன் ஸ்டான்லி நம்மளோட ப்ரொஜெக்ஷனை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டென்ஷன்னால் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் US டேரிஃப். ஆப்வியஸாக தெரியும் அவருக்கு என்ன தான் வேணும்னு தெரில. லெட்ஸ் சி. பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் ஆஃப் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ BSEயோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட அந்த பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் தான் இந்த சென்செக்ஸ். ஸோ அந்த சென்செக்ஸ் எவ்வளோ இருக்கும், 30 மேஜர் கம்பெனிஸோட லிஸ்டட் இது தான் அது. அண்ட் நிஃப்டியுமே 50 டாப் 50 லிஸ்டட் கம்பெனிஸோடது தான் நிஃப்டி 50. அண்ட் அதெல்லாம் எப்படி இருக்குன்றது மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 26 வந்து இவ்வளோ ஏன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் லிபரேஷன் டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட டேரிஃப்னால தான் இந்த ஒரு இது. ஸோ இந்தியாவுக்கு எவ்வளோனா 26%. ஆக்சுவலாக அவர் சொல்லும்போது 26% தான் இருந்தது. நியூஸில் பேப்பர்லலாம் 27%ன்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸ்லேருந்து ரிலீஸ் ஆன அந்த அஃபிஷியல் நியூஸ் லெட்டரில் 26% தான் இருந்ததுனால நம்மளுக்கு அடிஷ்னல் டேரிஃப் 26% தான். பட் இன்னும் ஹால்ட்டில் இருக்குது, நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ சென்சஸோட டார்கெட் வந்து 82,000, ப்ரீவியஸாக 93,000 சொல்லியிருந்தாங்க. பட் அதை கம்மி பண்ணியிருக்காங்க, ஆப்வியஸ் தான் அவினோ. அண்ட் இப்போ இஃப் யூ சி க்ளோஸ்லி ஸ்டார்ட் அப் ரிலேட்டடாக வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. ஈவன் த காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயலோட கமெண்ட்டுமே வந்து நிறையா க்ரிட்டிசைஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ சைனாவோட கம்பேர் பண்ணுறீங்க, சைனாவில் அவங்க ஸ்டார்ட் அப்புக்கு என்ன அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க அப்படின்றத வந்து எல்லா ஸ்டடீஸுமே ஷோகேஸ் பண்ணிவிட்டு இந்தியாவில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோ வி ஹாவ் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் இல்லை, நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தாலும் அந்த ஸ்கீம்ஸ் வழியாக நம்மளுக்கு அமௌண்ட்டு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாலும் தட் இஸ் நாட் இனஃப் வென் கம்பேர்ட் டு சைனா. நீங்கள் வந்து சைனா அளவுக்கு இந்தியாவிலையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கம்பேர் சைனாவோட நம்மளையும் பண்ணலாம். ஸோ அது நடக்காத போது ஹீ ஷுடன்ட். பட் அந்த கமெண்ட் மேக் பண்ணிவிட்டு நிறையா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்சோ இப்போ வர ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா இது வந்து
இட் இஸ் நாட் கோயிங் இன் அ குட் வே. ஸோ வராங்க வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அந்த மாதிரியான பேக்கிங்கோட ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க. ஸோ கடைன்னு ஒரு 5 இயர்ஸில் ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் ஐபிஓவில் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அவங்களோட பணத்தை வெளியில் எடுத்துடணும் இந்த ஸ்டார்ட் அப்லேருந்து அப்படின்னு எடுத்துகிட்டு தே ஆர் கோயிங் ஃபார் அனதர் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ஸ்டார்ட் அப்போட நிலைமை அப்படின்னு அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அதை நம்பி பணத்தை போட்ட இன்வெஸ்டர்ஸோட நிலைமை அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கிறதுனால தான் அந்த ஒரு கம்மி பண்ணியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லியோட ஜிடிபி எஸ்டிமேஷன் ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் 6.1 தான். ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடியே 6.5% தான் சொல்லியிருந்துருப்பாங்க போல். ரியல் ஜிடிபி வந்து 6.5% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் ஃபோர்காஸ்ட் லைக் யூபிஎஸ் 6%, அதாவது மற்ற இவங்க கோல்ட்மேன் சாக்ஸ்லாம் 6.1%, சிட்டி குரூப்லாம் வந்து 40 பேசிஸ் பாயிண்ட் இம்பேக்ட் இருக்கும் வாட் எவர் த ஜிடிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. குவான்டெக்கோ அப்படின்றவங்க -30 பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிறிசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, விச் இஸ் பேங்கிங் அண்ட் கிரெடிட் க்ரோத். சாரி பேங்கிங்கில் கிரெடிட் க்ரோத் எவ்வளோ இருக்கும் இந்தியாவில் இன் திஸ் ஃபினான்ஷியல் இயர் ஆஸ்பெல் கிறிசல் அப்படின்னு பார்த்தோன்னா 12 to 13% வந்து இதாக கூடியிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கிறிசல் இஸ் அ கம்பெனி ஆஃப் S&P குளோபல். ஸோ அவங்களோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான். ஸோ 12 to 13% வந்து பேங்க் கிரெடிட் க்ரோத் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் சிஸ்டம் இது எதனால் அப்படின்னா ஆப்வியஸாக ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ் நிறையா ஆர்பிஐ வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ரிஸ்க் வெயிட் நார்ம்ஸ், எல்சிஆர் டிஃபர்மெண்ட், அண்ட் இப்போ கோல்டு ரிலேட்டடாக கூட ஒரு டிராஃப்ட் இது வந்திருக்கு. ஸோ அது ரிலேட்டடாகவுமே இட் வில் டேக் பிளேஸ். ஸோ நிறைய ஸ்டிமுலேட்டிங் கன்சம்ஷன்ஸ் லைக் டேக்ஸ் கட்ஸ்லாம் பண்ணுறதுனால, என்பிஎஃப்சிஸ்க்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுனால ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ வாட் இஸ் திஸ் பேங்க் கிரெடிட் க்ரோத் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் டோட்டல் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் ப்ரொவைடட் பை பேங்க்ஸ் ஓவர் அ ஃபினான்ஷியல் இயர். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயர் April 1 March 31 வரையும் அந்த ஒரு பேங்க் ஆர் மொத்தம் இந்தியாவில் உள்ள பேங்க்ஸ் எல்லாருமே வந்து டோட்டல் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, இன்க்ரீஸ் இருக்க போகுது அப்படின்றது தான் பேங்க் கிரெடிட் க்ரோத். ஸோ அது வந்து 11 to 12% சொல்லியிருக்காங்களா, இல்லை 12 to 13% சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்ட் பண்ணது இவ்வளோ. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25 எவ்வளோ இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 11 to 11.5% இருந்திருக்கு. கார்ப்பரேட் கிரெடிட் க்ரோத் ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் 9 to 10% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றதுமே சொல்லியிருக்காங்க. டேக் அ லுக் அட் இட். தென் which of the following position was recently given to Olympic medalist ஷைகோம் மிருபாய் சனு. ஸோ நம்மளுக்கே தெரியும், இது நிறைய பேர் நியூஸ் பேப்பர்லையுமே பார்த்துருந்துருப்பீங்க. மிராபாய் சனுவுக்கு வந்து இந்த சேர்பர்சன் ஆஃப் IWF அத்லெட்ஸ் கமிஷன் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இந்தியா வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் அப்படின்னு தான், அதுதான் அந்த IWLF, இந்தியா வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன். ஸோ அது வந்து அத்லெட்டிக் கமிஷன், அதனுடைய சேர்பர்சனாக இந்த ஷைகோம் மிருபாய் சனு அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லையும் காமன்வெல்த் கோல்டு மெடல்ஸ்லாம் 2 இடத்துல வின் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு பிக்சர் தான் அது. ஸோ பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் அதில் கம்ப்ளீட் பண்ணாங்க, பட் மெடல் வின் பண்ணலை. ஸோ அது சொல்லியிருப்பாங்க. தென் ஈக்வடார் அதனுடைய 2025 பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு பற்றி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. டேனியல் நோபா அவர் தான் ரீஎலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் ஈக்வடார். ஸோ 12 point லெட் ஓவர் லூயிஸ் கான்சாலே. ஸோ அவங்க தான் ஆப்போசிஷன் போல். டேனியல் நெபவோ தான் ரீஎலெக்ட் பண்ணப்பட்டிருக்காருன்றதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சா போதும். ஸோ ஆப்போசிஷன் யார் அப்படின்ற நேம் அங்கே ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸோ 4 வருஷம் இவங்க கண்ட்ரியில் உள்ள பிரசிடெண்ட்டுக்கு டென்யூர். அண்ட் இவர் வந்து 2023 ஸ்னாப் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இன்டர்ம் டேர்ம் அப்போலேருந்து ஹீ இஸ் தேர். தென் ஹூ ஹேஸ் பீன் ரெக்கமெண்டட் டு பிகம் த 52nd சீஃப் ஜஸ்டிஸ். ஏன்னா மேல வந்து சஞ்சீவ் கண்ணா ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ இவரோட அப்பாயின்மெண்ட் அப்போ ஒரு வீடியோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் மேக் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு அந்த ஆர்டரில் யாரெல்லாம் சீஃப் ஜஸ்டிஸாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் விமென் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக ஆகிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து பேசியிருந்தோம். இஃப் யூ ஹேவ் டைம் அதை ஒரு தடவை பார்த்துருங்க. ஜஸ்டிஸ் BR கவாய் அப்படின்றவருக்கு தான் நெக்ஸ்ட் சான்ஸ், பிகாஸ் சீனியாரிட்டி படி தான் அவங்க வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ ஆல்சோ அந்த அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட்டு CJI அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கொலஞ்சியமோட சேர்த்து இப்போ கரண்ட்டாக CJI இருக்காங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இந்த கரண்ட்டாக இருக்க CJI அவரோட கொலஞ்சியமோடு சேர்த்து ஒரு பேரை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பேரை வந்து
ஐ மீன் அந்த பேர் எழுதிட்டு அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஃபார் த பார்லிமெண்ட் ஆர் ப்ரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி. அண்ட் தே வில் டேக் கேர் அது ரிலேட்டடாக. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டெபிலிட்டிக்காக ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ யா, நெக்ஸ்ட் வந்து அவர் தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 124 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், த ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஃபார்ம் அண்ட் ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல் இந்தியாவில் அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ டிமானிட்டைசேஷன் வேர்டிக்ட் ஆக்சுவலாக இந்த இவர் இருக்கார் இல்லையா, இப்போ வர போகிறாது இல்லையா, அவர் பேர் என்ன, பிஆர் கவாய். அவர் என்ன மாதிரியான ரூலிங்லலாம் அந்த பெஞ்ச் இருக்கும் இல்லையா சுப்ரீம் கோர்ட்டில், ஸோ அந்த பெஞ்சில் என்ன மாதிரியான வேர்டிக்ட் சொல்லும்போது அந்த பெஞ்சில் இவரும் ஒரு ஜட்ஜாக இருந்தாருன்றதை கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டிமானிட்டைசேஷன் வேர்டிக்ட்டு, அப்புறம் எலக்ட்ரல் பாண்டு வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டாக வரும்போது இவரும் ஒன் ஆஃப் த ஜட்ஜ் அதை அக்செப்ட் பண்ணுது. அண்ட் ஆப்வியஸாக 370 வந்து சொன்னாங்க இல்லையா 2017 ரிவோக் பண்ணாங்க இல்லையா, அப்போவும் அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுத்ததை ரிவோக் பண்ணும்போதும் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த அந்த ஜட்ஜஸில் ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் ஹூ அப்ஹெல்ட் இட். ஸோ ஆமாம் அது கரெக்டு அப்படின்னு சொன்ன ஒன் ஆஃப் த ஜட்ஜ் இவர். அண்ட் புல்டோசர் டிமானிட்டைசேஷன் 2024 இது வந்து ஒரு ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட். அதாவது இந்த யூபி மாதிரி, ஐயோ யூபின்னு சொல்லாமல் தெரியல, சரி பரவாயில்ல, யூபி பீகார் மாதிரியான ஸ்டேட்ஸ்லலாம் வந்து என்னென்னா அவங்க வந்து ராஜாக்கள் மாதிரி, அவங்களுக்கு பிடிக்காத வேறு ரிலீஜியன் பீப்புள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே பொய் கேஸு போட்டு, இல்லை ஏதோ ஒரு கலவரம் எங்கேயோ நடந்ததுக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பர்சன், ஒரு முஸ்லீம் பர்சன் கடை வச்சுருக்காரு, அவருக்கு கை ஆக்சுவலாக ஹீ இஸ் ஃபிசிக்கலி டிசேபிள்ட், அவர் வந்து ஒரு கலவரத்துக்கு காரணம். அண்ட் அவர் தான் வந்து கல்லெல்லாம் எடுத்து மக்கள் மேலே எரிஞ்சு அண்ட் ஒரு வீடெல்லாம் எரிஞ்சதுக்கு ரீசனே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடை வந்து டெமாலிஷ் பண்ணாங்க யூஸிங் த புல்டோசர். ஸோ அந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்றதுக்கு வந்து அதிகமாக இந்த யூபி பீகார்லலாம் மக்களுமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆமாம் கரெக்ட் அப்படின்னு. பட் ஹூ ஆர் வி டு டிசைட் வெதர் அ பர்சன் இஸ் கிரிமினல் ஆர் நாட்? அதுக்கு தானே ஜுடிஷியல்னு ஒரு தனியாக இருக்குது. அப்போது அவங்க வேலை என்ன? ஸோ அந்த மாதிரி புல்டோசர் டெமாலிஷன் பற்றிலாம் வந்து அந்த இது கொடுத்தாங்க, வேர்டிக்ட் கொடுத்தோம். இன்னுமுமே வந்து ரீசெண்டாக ஒரு இது ப்ராப்ளத்தில் கூட எங்ககிட்ட புல்டோசர் இருக்குது, அதை வச்சு நாங்கள் பார்த்து போன்றோம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சிஎம்ஸ் கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் அப்போ ஒரு அந்த டைம் 2024 அந்த புல்டோசர் டெமாலிஷன் ரிலேட்டடாக வந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ இவர் வந்து 52nd சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பார் ஒரு வேளை கவாய் வந்தால். ஸோ தட்ஸ் இட். எப்போ ரிட்டையர் ஆகிறாருன்னா May 13. ஸோ லெட் அஸ் see. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த சீனியர் தான் வருவாங்க. அண்டு பிஆர் கவாயோட ரீசெண்டாக அவர் என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்ஸில் அவர் என்ன சொன்னார், அவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு அப்பாயிண்ட். ஸோ ஆப்வியஸாக இவர் தான் வருவார், there is no doubt. நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஹைவே கேட்டகரி அட் NHEAE 2024 கோல்டு அவார்ட் எந்த ப்ராஜெக்ட் வின் பண்ணிச்சுன்னு கேட்டிருக்காங்க. காண்டி ராம்சல்பெலே NH 161 தெலுங்கானா, அந்த ப்ராஜெக்ட் தான் பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த 6th நேஷ்னல் ஹைவே எக்ஸலன்ஸ் அவார்ட் 2023 நடந்ததுக்கு. ஐ மீன் 2023 என்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இப்போ வந்து அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஹைவே இருக்கு இல்லையா, அதனுடைய எக்ஸலன்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி they'll give. ஸோ இந்த அவார்டோட செலிப்ரேஷன் என்னென்னா குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸை செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் இன்னோவேஷன். மோஸ்ட்லி இந்த மாதிரியான NHAI ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து PPP மாடலில் தான் பண்ணுவாங்கன்றதுனால அந்த ப்ரைவேட் கம்பெனிஸ்க்குமே வந்து இது ஒரு பூஸ்டாக இருக்குன்றதுனால they are doing this. ஸோ நிறைய ஹேக்கத்தான் மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ நேஷ்னல் ஹைவே எக்ஸலன்ஸ் அவார்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே ஆஃப் இந்தியா அப்படின்ற மினிஸ்ட்ரியோட இனிஷியேஷன் 2018 இந்த மாதிரி எக்ஸம்லரி பர்ஃபார்மன்ஸ் இன் ஹைவே ப்ராஜெக்ட்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ PPP மாடல் மூலயமா நடந்தது எல்லாத்தையும் தான் they are going to do அனாலிசிஸ் அண்ட் இந்த அவார்ட் கொடுக்குறது மூலயமா they will get encouraged. அதனால இதெல்லாம் ஏன்னா அந்த அதில் ஒன் ஆஃப் த அவார்டீஸ் லைக் சில்வர் மெடல் வாங்கினது இந்த HG இன்ஃப்ரா இன்ஜினியரிங்
அண்ட் இபிசி சில்வர் அவார்ட் வாங்கினது பாரதி இன்ஃப்ரா. அண்ட் ஓஎன்எம் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் கோல்டு மெடல் வாங்கினது வந்து இந்த கன்னியாகுமரி டோல்வே ப்ரைவேட் லிமிடெட். அண்ட் இன்னும் நிறைய அவார்ட்ஸ் இருக்குது அண்ட் ஸ்பெஷல் ரெகக்னிஷன்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. Then which of the following statement is true about Blue Originoட space flight in April 2025? ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். The flight was suborbital and crossed the Kármán line. கேட்டி பெரிலாம் இருந்தாங்க. ஸோ இதில் யார் கேட்டி பெரின்னு உங்களுக்கு தெரியலைன்னா ஷீ இஸ் த ஒன். அண்ட் இதில் வந்து ஜெஃப் பெசோஸோட ஒய்ஃப் இருந்தாங்க, ஒன் ஆஃப் த ஆத்தர் இருந்தாங்க, ஏதோ ஒரு ஆத்தர் அந்த மாதிரி. ஸோ இதில் என்னென்னா ஆல் ஃபீமேல், அந்த க்ரூ மெம்பர் எல்லாருமே ஃபீமேல். இந்த ஸ்பேஸ் ஃப்ளைட் மூலயமா தே ஆர் கோயிங் அப் டு த ஸ்பேஸ். நியூ ஷெஃபர்ட் ராக்கெட் மூலயமா தே ஆர் கோயிங். ஸோ உங்களுக்கே தெரியும் நிறைய பணக்காரங்க இன் யூஎஸ் தே ஆர் ஸ்டார்டிங் டு எக்ஸ்ப்ளோர் ஸ்பேஸ். ஸோ அதில் ஜெஃப் பெசோஸோடது ப்ளூ ஆரிஜின், மஸ்கோடது வந்து அந்த ஸ்பேஸ் எக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து கார்மன் லைன்னா என்னென்னா இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டு பவுண்ட்ரி ஆஃப் ஸ்பேஸ் which is located 100 km above the earthோட surface. ஸோ அந்த லைனை வந்து சர்பாஸ் பண்ணியிருக்கு இந்த சப்ஆர்பிட்டல் ஃப்ளைட். இந்த சப்ஆர்பிட்டல் ஃப்ளைட்னாலே என்னென்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து ஸ்பேஸை ரீச் பண்ணும், பட் டசன்ட் கம்ப்ளீட் நம்ம எர்த்தை வந்து ஆர்பிட் பண்ணாது. அதான் அந்த சப்ஆர்பிட்டல் ஃப்ளைட். ஸோ அந்த ஃப்ளைட் வந்து அந்த கார்மன் லைனை க்ராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் அ ரீயூசபிள் ராக்கெட். இப்போ அவங்க போய் அந்த நியூ ஷெஃபர்ட். ஸோ இட் இஸ் அ நியூ ரீயூசபிள் ராக்கெட். அந்த பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஸ்பேஸ் எக்ஸில் வந்து ஃபால்கான் 9 ராக்கெட் அதெல்லாம் பேர் ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஸோ இங்கேயும் பேர் முக்கியம். ராக்கெட் யூஸ் பண்ணது என்னது நியூ ஷெஃபர்ட் ப்ளூ ஆரிஜினோடது. ஃப்ளைட் டைப் என்னது சப்ஆர்பிட்டல். ஸோ ஃப்ளைட் டியூரேஷன் 10 நிமிஷம் தான், பட் கார்மன் லைனை வந்து க்ராஸ் பண்ணியிருந்திருக்காங்க. யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா கேட்டி பெரி. ஸோ கேட்டி பெரி யாருன்னு தெரியலனா ஷீ இஸ் அ சிங்கர், பாப் சிங்கர். ஸோ நிறையா சாங்ஸ் நீங்கள் வந்து கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இஃப் நாட் நீங்கள் ஏதாவது ஒரு சும்மா அவங்களோட கேட்டி பெரின்னு போட்டு ஏதாவது நீங்கள் இந்த ஷார்ட் ஃபார்மேட்டில் வருது இல்லையா சாங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்பீட்ஸ் ஏதாவது ஒன்று அவங்களோட கண்டிப்பாக கேட்டிருந்துருப்பீங்க. இந்த கேல் கின்னன்றவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட். அண்ட் இவங்க தான் வந்து லாரன்ஸ் சாங்ஷஸ், இவங்க தான் ஜெஃப் பெசோஸோட ஃபியான்சே. அண்ட் ஐஷ்வா போவே அப்படின்றவங்க வந்து ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட், அதாவது நாசாவோட ஃபார்மர் ராக்கெட் சயின்டிஸ்ட். அண்ட் அமாண்டா நியூக்வென் இவங்க வந்து ஒரு சிவில் ரைட் அட்வொகேட். அண்ட் கேரன் ஃப்ளின் அவங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஷீ இஸ் அ ஃபில்ம் ப்ரொடியூசர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அங்கே போயிருந்துருக்காங்க. அண்ட் இந்த கெய்லி கிங்கை வந்து நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். சிபிஎஸ் மார்னிங்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப்பில் நிறையா வரும். அதாவது வெளிநாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சிபிஎஸ் மார்னிங்ஸ் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் கொஞ்சம் காமெடிக்காகவும் இருக்கும். அதில் வந்து ஷீ இஸ் அ கோஹோஸ்ட். அண்ட் ஸ்டெம் போர்ட் அப்படின்னு ஒரு ஃபவுண்டர். ஆக்சுவலாக அந்த இது வந்து இவங்க நாசாவோட சயின்டிஸ்ட்டாக இருந்தாலும் ஷீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்டெம் போர்ட் அப்படின்ற கம்பெனி. அண்ட் அமாண்டா நகுவெம் அவங்களுமே வந்து ஒரு சிவில் ரைட் அட்வொகேட், ஆல்சோ ஒரு பயோ ஆஸ்ட்ரோனட்டிக்ஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டும் கூட. அண்ட் கிளைன் ஃப்ளின் இஸ் அ ஃபிலிம் ப்ரொடியூசர். ஸோ இவங்க எல்லாருமே போயிருந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் ஃபீமேல் ஸ்பேஸ் ஃப்ளைட் சின்ஸ் 1963னா அது இதுதான். ஸோ அது ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மெயின் தீம் ஆஃப் டிஃபென்ஸ் லிட்ரரி ஃபெஸ்டிவல் கலாம் அண்ட் கவச் 2.0 என்னன்னு கேட்டிருக்காங்க. செக்யூரிங் இந்தியாஸ் ரைஸ் த்ரூ டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ மெனிக்ஷா சென்டர் நியூ டெல்லியில் இது நடந்திருக்கு. கலாம் அண்ட் கவச் 2.0 ஆர்கனைசேஷன் இந்தியாவோட டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காக, லைக் இன் ஏஐ, ட்ரோன்ஸ், குவாண்டம் டெக், இது எல்லாத்தையும் மாடர்ன் வார்ஃபேரில் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இன்டெகிரேட் பண்ணணும், வார்ஃபேரையும் டெக்னாலஜியுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இது மூலயமா ஆத்ம நிர்பார் பாரத் அண்ட் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி இதெல்லாமே நடக்கணும். அண்ட் இயர் ஆஃப் ரிஃபார்ம் 2025 வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு தட் ஃபாஸ்ட் பேஸ்டு டெக் ட்ரிவன் சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை ஆர்கனைஸ் சென்டர் ஃபார் ஜாயிண்ட் வார்ஃபேர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் த ஆர்கனைசர்ஸ் ஆஃப் திஸ் கலாம் அண்ட் கவச் 2.0 ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஐடிஎஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வித் பென்டகான் ப்ரெஸ்ஸோடு சேர்ந்து இந்த இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. செக்யூரிங் இந்தியாஸ் ரைஸ் த்ரூ டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ்ன்றது தான்
தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து which of the following is a direct consequence of China's halting Boeing aircraft purchase. ஸோ இது என்னென்னா, போயிங்கை வந்து நீங்கள் 245% எங்கள் மேலே டேரிஃப் போடுறீங்க. ஸோ யூஎஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வாங்க மாட்டோம், எஸ்பெஷலி போயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைனா அதன் மூலயமா சஸ்பென்ஷன் ஆஃப் போயிங் ஏர்க்ராஃப்ட் டெலிவரி அண்ட் அதுக்கான பார்ட்ஸோட ப்ரொக்யூர்மெண்ட்டுமே வந்து சைனீஸ் ஏர்லைன்ஸ்க்காக வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் சைனா ட்ரேட் வாரில் இட் இஸ் கோயிங் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இன்னும் அந்த 145லேயே நிற்கிது, 245 ஆகிடுச்சு எப்போயோ. கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட் கார்பரேஷன் ஆஃப் சைனா, அவங்க தான் ஸ்டேட் ஓன்ட் ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரர். ஸோ அவங்களோட C919 மாடலுக்கு பேர் போன ஒரு ஏர்க்ராஃப்ட் கம்பெனி. ஸோ அவங்க தான் இப்போ போயிங் அண்ட் ஏர்பஸ்க்காக கம்பீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ போயிங்லேருந்து வாங்கக்கூடாது அப்படின்ட்டா ஆல் சைனீஸ் ஏர்போர்ட்ஸ் வில் பை ஏர்க்ராஃப்ட்ஸ் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் ஒன். அண்ட் ஏர்பஸ் யாருன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கார்பரேஷனோட ஒன் ஆஃப் த திங். ஸோ டேரிஃப்னால இந்த வந்த ப்ராப்ளம் இது. ஸோ யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படின்னா ஏர் சைனா, சைனா ஈஸ்டர்ன், சைனா சதர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 179 ஏர்லைன்ஸ் கிட்ட அஃபெக்ட் ஆகிருக்கு. பிகாஸ் அவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே கான்ட்ராக்ட் போட்டிருந்துருப்பாங்க போல். ஸோ இப்போ இதனால் பெனிஃபிட் ஆக போகிறது யாருன்னா ஏர்பஸ்ஸும் கோமாக் சைனா, அவங்க 2 பேரும் தான். ஸோ WHO அண்ட் IDFோட ஈவெண்ட் ஒன்று வந்து பேங்காக்கில் ஏப்ரலில் நடந்திருக்கு. அதனுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் டிஸ்கிரைப் எதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொமோஷன் ஆஃப் இன்டெகிரேட்டட் கேர் ஃபார் டியூபர்குலோசிஸ் அண்ட் டயபெட்டிஸ். ஸோ WHOவும் IDFவும் வந்து சேர்ந்து ஹைப்ரிட் ஈவெண்ட் ஒன்று வந்து நடத்திருக்காங்க. ஸோ டியூபர்குலோசிஸ் அண்ட் டயபெட்டிஸை தடுக்கணுன்றதுக்காக பேங்காக் தாய்லாண்டில் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து பீப்புள் சென்டர்ட் கேர் பற்றி, டியூபர்குலோசிஸ் அண்ட் டயபெட்டிஸை பற்றி தே ஆர் ஸ்பீக்கிங். ஸோ இதில் வந்து NTB ஸ்ட்ராட்டஜி அண்ட் குளோபல் டயபெட்டிஸ் அண்ட் இது எல்லாமே வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 3க்குள்ளே வரும். ஸோ ஜாயின்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் TB அண்ட் டயபெட்டிஸை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும். நிறைய ஸ்க்ரீனிங் பண்ணால் தான் நிறைய பேஷண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் அந்த அவங்கள ரொம்ப சீக்கிரமாக அந்த ட்ரீட்மெண்ட்குள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து நார்மலைஸ் பண்ணி அவங்களோட டெத் ரேட் எல்லாத்தையும் கம்மி பண்ண முடியுன்றதுனால ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் தான் அதிகமாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. லைக் இது சிக்கிள் செல் அனிமியாக்குமே வந்து அதை தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ TB டயபெட்டிஸ் கோமாபிலிட்டி அரவுண்ட் 15% ஆஃப் த குளோபல் TB பேஷண்ட்ஸ் ஆல்சோ சஃபர் ஃப்ரம் டயபெட்டிஸாக. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணணும்ல, TB இருக்குன்னா ஆல்சோ அவங்களுக்கு டயபெட்டிஸும் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணணுன்றதுனால. ஸோ இந்த TB இருந்தாலே வந்து டிபியோட டயபெட்டிஸ் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிடும். அண்ட் அவங்களோட இறந்து போகிற ரேட் இருக்கு இல்லையா, அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். WHOட கைடன்ஸ் ஒன்று இருக்குது, நியூ ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் கேர், அதாவது TB அண்ட் டயபெட்டிஸ் ரெண்டையும் சேர்த்து ட்ரீட் பண்ணுற மாதிரி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் வந்து கொடுக்கறதுக்காக நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீமும் இருக்குது. ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட கோல் நம்பர் 3 தான் இந்த இது ரிலேட்டடாக, லைக் டிசீஸ் ரிலேட்டடாக இருக்குது, கோல் நம்பர் 3. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்விக்கி ஒரு MOU சைன் பண்ணுறாங்க. அதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் டு கிரியேட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் லாஜிஸ்டிக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வயா NCS போர்ட்டல். ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் இந்த வி டோன்ட் வாண்ட் அவர் யூத் டு டூ என்னது சாப்பாடு சப்ளை பண்ணுற பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் எங்களுக்கு வேண்டாம். ரிச் எல்லாம் வந்து அவங்க வீட்டிலேருந்து சாப்பிட்றதுக்கு புவர் யூத் ஏன் ஒர்க் பண்ணணும்னு கேட்டாங்க. அப்புறம் ஏன் இந்த MOUன்னு எனக்கு தெரியல. பட் ஹீ இஸ் அ காமர்ஸ் மினிஸ்டர், நாங்கள் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க போல். ஸோ NCS போர்ட்டல் மூலயமா இனிமேல் ஸ்விக்கி உள்ள பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பூஸ்ட் பண்ணுற விதமாக கிக் அண்ட் லாஜிஸ்டிக் செக்டார்ஸில் அவங்களோட பார்ட்னர்ஷிப் மூலயமா தே வில் யூஸ் 12 lakh ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க போகிறாங்க அந்த யூத்ஸ்க்கு ஃபார் த நெக்ஸ்ட் 2 to 3 yearsக்கு இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ NCS போர்ட்டல் மூலயமா ரியல் டைம் ஜாப் விசிபிலிட்டிலாம் வந்து இந்த ஸ்விக்கியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஜாப் லிஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து காட்டும். ஸோ அவங்களோட போர்ட்டலோடு இன்டெகிரேட் பண்ணிட்டதுனால அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும். லைக் ஹையரிங், விமனை ஃபோக்கஸ் பண்ணி, யூத்தை ஃபோக்கஸ் பண்ணி, ஃப்ளெக்சிபிள் ஒர்க் சீக் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ பப்ளிக் ப்ரைவேட் கொலாபரேஷன், ஸோ PPPன்னு சொல்ல முடியாது, பட் அது இதுவும் பப்ளிக் ப்ரைவேட் கொலாபரேஷன் வச்சுக்கோங்க. டிஜிட்டல் அண்ட் லோக்கல் ஆக்சஸ் வந்து கிடைக்கும் NCS மூலயமா. ஸோ NCS என்னது,
நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டல். இது வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட பிளாட்ஃபார்ம். ஸோ இதன் மூலயமா எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங் அண்ட் கவுன்சிலிங்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் ஜாப் சீக்கர்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ். ஸோ கிக் எக்கனாமினா என்னென்னா எல்லாமே தான், ஷார்ட் டேர்ம், ஃப்ரீலான்சிங், ஃப்ளெக்சிபிள் ஜாப்ஸ் எல்லாமே தான். இது வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால கிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கிக் எக்கனாமி ஆர் கிக் ஒர்க்கர்ஸ் வந்து ஒன்லி டெலிவரி ஜாப்ஸ் கிடையாது, இன்னும் நிறைய ஜாப்ஸுமே அதில் இன்க்ளூட் ஆகும். யா, தட்ஸ் இட். அவங்க இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க ஸ்விக்கியையும் என்சிஎஸ் போர்ட்டலையும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்தியாவோட ஹேண்ட் அண்ட் பவர் டூல் செக்டார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும்னு டார்கெட் வந்து நித்தி ஆயோக் செட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. $25 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணுமா. ஸோ நித்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட் லான்ச் பண்ணுறாங்க, அன்லாக்கிங் $25+ பில்லியன் எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் இந்தியாவோட ஹேண்ட் அண்ட் பவர் டூல் செக்டாரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அண்டர் $1.1 பில்லியன் to $25 பில்லியன் அந்த ஹேண்ட் அண்ட் பவர் டூல்ஸ் வந்து ஸ்கேலப் ஆகும் எக்ஸ்போர்ட்டில் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுது. 35 lakh ஜாப்ஸ் வந்து இதன் மூலியமாக வந்து க்ரியேட் ஆகுன்ற மாதிரியும் ஸ்ட்ரக்சரல் அட்ரஸிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியாவோட கோல் ஆஃப் பிகமிங் மேனுஃபேக்சரிங் பவருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் செக்டார் உதவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நித்தி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதுதான் நித்தி, அதோட ஃபுல் ஃபார்ம். இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட திங்க் டேங்க். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கேபிட்டல் குட்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதில் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஆஃப் கேபிட்டல் குட்ஸ் மட்டும் டு பூஸ்ட் த எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன். பிகாஸ் அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு வேல்யூ அடிஷன் பண்ணதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளோட குளோபல் மார்க்கெட் சைஸ் வந்து இப்போ கரண்ட்டாக $100 பில்லியன் இருக்குது. ஸோ 2035 இது $190 பில்லியனாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்தியாவோட கரண்ட் எக்ஸ்போர்ட் வந்து $600 மில்லியன் ஹேண்ட் டூல்ஸில், பவர் டூல்ஸில் $470 மில்லியன். இது வந்து மொத்தமாக 2035 கம்பைண்டாக $25 பில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய காஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆப்வியஸாக அங்கே சீப் லேபர் இருக்கிறதுனால, சைனாவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 14 to 17% இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கிளஸ்டர்ஸ், காஸ்ட் ரிஃபார்ம், லேபர் லா ஈஸ், PPP மாடல், இதெல்லாம் வந்து கீ இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இன்னும் எஸ்டிமேட்டட் பிரிட்ஜ் சப்போர்ட், அதாவது இந்த இதை அச்சீவ் பண்ணணுன்னா இன்னும் 8,000 crore வந்து ரிஃபார்ம்ஸ் வரணும். 8,000 crore ரிஃபார்ம் வந்து இந்த செக்டாரில் வரணுன்றதை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ that's it for today. All the best for your exams. If any, please do comment in the comment section below and thank you.